செஞ்சியில் இருக்கிற ராஜா கோட்டைக்கு வந்திருக்கோம். இதுதான் ராஜா கோட்டை. வாங்க போகலாம். என்ட்ரன்ஸ். ராணி கோட்டையை காட்டிலும் ராஜா கோட்டை வந்து வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது. என்ட்ரன்ஸ் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. வெளியில் இருக்கிற மாதிரியே இங்கே ஒரு கேட்டு, செம சேஃப்டி போல் இருக்குது. இந்த கேட்டை கிராஸ் பண்ணி போகணுமா? வாழ்ந்துருக்கேன் இங்கே பாருங்க. அட்டப்பு ஆவி, நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுவேன். திடீர்னு ஆர்வ கொள்ளரில் ஊன்னு கத்துவேன். கமாண்ட்லலாம் களி ஊற்றாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வீட்டுக்கு கடகால் எடுக்க கூட நம்மளால கல் வாங்க முடியல. இங்கே வாங்க வெறும் கருங்கல். பேஸுக்கு கூட நம்மளால் கருங்கல் வாங்க முடியல, அவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க. இவங்க பாருங்கள், வெறும் கருங்கல்ல இந்த சிற்பமெல்லாம் பாருங்கள், ஒன்றுமே பண்ண முடியாது. இது கிணறா சன்? கிணறு போடுது சன் கிணறு தான். கேமரா விழுந்துற போது. கிணறு தான், ஆனால் கிணறு ரொம்ப பியூராக இருக்குது. ஒரு மீட்டிங் ஹால் மாரி தான் தெரியுது. அப்படியே இது இதோட வியூ பாருங்கள். இந்த பாறை, இது வந்து பாறை தான், அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி இருக்கிறாங்க. அப்படி சின்ன சின்னதாக நம்பப்படுது. சூப்பராக இருக்குது. அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நைஸாக இருக்குது. நைஸ் இல்லை, நைஸாக இருக்குது. இந்த கீழே இறங்கி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இது வந்து அப்படியே அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு வழி ஸ்டெப்ஸோடு இருக்குது. பாய். ஓகே, ஷார்ட்ஸ் எடுத்துனுங்கிறியா? மொத்தவே வந்து டெக்னாலஜி பயங்கரமாக இருக்குது. சுற்றி ஏற விட்டுருக்குறாங்க. தலை மண்டபம் சூப்பராக தெரியுது. இங்கே பாருங்க, இது என்னன்னு தெரியல, ஆனால் எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது ஃபுல்லாக. இதுதான் வந்து இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போதைக்கு. ஆனால் ஒரிஜினல் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். இதுதான் ஒரிஜினல் இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் இது எதுக்காகன்னு தெரியல. செமையாக இருக்குது. சூப்பர்.
எதிரிகள் உள்ளே வந்தால் தாக்குவதற்கான இடம். வில்லெல்லாம் வச்சு இங்கே இருந்தால் தாக்குவாங்க. அப்போல்லாம் சுடுவாங்கல்ல, சேம் அதே தான். செகண்ட் கேட்டு. இந்த கல்லை எப்படி வடிவமைச்சுக்கிறாங்க பாருங்களா. அப்படியே அந்த வளைவை வந்து அப்படியே வெட்டி எடுத்துருக்குறாங்க. அப்படியே அழகாக இங்கே பாருங்கள், வளைவுக்காக அந்த பாறையவே அப்படியே வளைக்கிறது மீன்ஸ் அந்த ஷேப்லேயே வந்து கல்லை உடச்சிருக்குறாங்க பாருங்கள். அதிசயம் தான். இல்லை, எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத டைமில் இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி வளைச்சிருக்காங்க. அங்கே போகலாம். இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. எனக்குனாவும் அந்த பேக்ரவுண்ட் தான் சரியில்லை, மற்றபடி இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க பாருங்கள். கல்யாண மண்டபம், நெற்களஞ்சியம், வெடிகுண்டு களஞ்சியம், பக்கத்தில் இது ஒரு மலை. கல்லை எவ்வளோ நேர்த்தியாக காம்பவுண்டு வடிவமைச்சு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸு. அப்படியே ரைட் சைடில் வழி. ரசிகன், கலா ரசிகன். எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் இங்கெல்லாம் கடை வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச இதுமாரி பேசாத அப்படின்னு சொல்கிறது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன். பீரங்கி பார்த்துட்டேன், பீரங்கியை பார்த்துட்டேன். குரல் மாறிட்டுக்குதா? நாக்கே கீழே விழுந்துருச்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேடி எடுத்துன்னு வந்துக்கிறேன் நாக்கை, அதனால் குரல் அப்படி தான் இருக்கும், மூச்சு வாங்குது. பீரங்கி பாருங்கள், 2A70. இதுதான் பீரங்கி. பார்த்தீங்களா, குண்டை போட்டு இங்கே தான் நெருப்பு வைப்பாங்க. எதை நோக்கி இருக்குது இது? கரெக்டாக பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த மலையை நோக்கி தான் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸை தாண்டி அந்த பாறை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு பாறை, சிங்கிள் பாறை, அதுதான் அது பாறை மாரி சொல்ல முடியாது, மலை. ஒரே ஒரு பாறையிலே ஆன மலையா? அப்படி தான் பாருங்க. இங்கே ஒரு குளம் இருக்குடா. கைஸ் இங்கே பாருங்களேன், பிரம்மாண்டத்தின் உச்சம்னே சொல்லலாம். ஒரு பாறை மேலே இத்தினி பாறையை வந்து எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கியிருக்காங்க, அவ்வளோதான். அதை வந்து எதை போட்டும் ஒட்டலை. இப்போ இருக்கிற மாதிரி சிமெண்ட்டு போட்டெல்லாம் பூசலை, அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ கச்சிதமாக நிற்க வச்சுக்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்கள், இந்த சந்தில் பாருங்கள், அந்த ஹோல்ஸ்கோசரம் கற்கள்லாம் அடுக்கியிருக்கிறாங்க பாருங்கள். அதுவுமே நின்றுருக்குது வேறு லெவலில். சொல்கிறேன்னா பிரம்மாண்டத்தின் உச்சம்னே சொல்லலாம். இது பாருங்க, சூப்பராக இருக்குது. வா, எப்படிங்க வளர்ந்துருக்காங்க. அங்கே பாருங்கள், செஞ்சியில் ஒரே பாலம் தான் இருக்குது, அதுதான் ராட்டின பாலம். அங்கே பாருங்கள், அந்த ராட்டின பாலன்றது வந்து அந்த காலத்தில் இருந்தது. எதிரிகள் வந்துட்டாங்கன்னா அந்த பாலம் வந்து அப்படி செயின் போட்டு இழுத்தாங்கன்னா அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் எதிரிகளால் அந்த மலையை ஏறி போக முடியாது. ஆனால் இப்போ அது உடஞ்சதுனால இரும்பில் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க.
இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் பாருங்க. அவசரமாக ஆர்வத்தில் ஓடியான்ட்டேன், பார்த்துட்டு வந்துடுறேன். இதுதான் அந்த இரும்பு பாலம். அமேசிங்காக இருக்குது பாருங்க. ஸ்ட்ராங்காக தான் இருக்குதா? ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஓகே 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 காய்ஸ், நம்ம கோட்டைக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா களஞ்சியம் இருக்குது. இது வந்து ஒரு நெற்களஞ்சியமாக இருக்கலாம். உலரனா தண்ணி உள்ளே போடாதனால தான் நெல் களஞ்சியமாக இருக்கலாம். நெற்களஞ்சியம் எல்லாம் ஒன்று தான். வாங்க உள்ள போகலாம். வா, எக்கோ கேட்குறீங்களா? இது பெரிய நாய் குலைக்கிறது, இது குட்டி நாய். நெற்களஞ்சியம், தானியம் எல்லாமே இதில் தான் போட்டு வைப்பாங்க. அரண்மனை நுழைவாசல், சாரி நுழைவாயுள். ஒரே ஒளரிஃபைங் தான், சாரி. பின்னாடி ஒரே இரும்பிஃபைங், கோல்டு. பா, எல்லாத்துக்குமே பாடினாதீங்க, நிஜமாலே பா அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தோட கேஃப் எதுக்குன்னு தெரியும். ஸோ அந்த பாலத்தை தாண்டி அந்த பாலம் இல்லைன்னா அந்த செவத்தை தாண்டி அந்த பக்கம் வர முடியாது கோட்டைக்கு. ஸோ வாழ்ந்துருக்காங்க. இதேமாரி தான் நிறைய கட்டி வச்சுக்கிறாங்க. இது எதுக்கு கட்டி வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி மண்டபம் எதுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா கோயில்லையும் கட்டி வைக்கிறாங்கன்னு. வேறு ஒன்றும் இல்லை. இது பண்ணுவாங்க. ஏன் செக்யூரிட்டி பார்த்தாருங்க. ஃபஸ்ட்டு கேட்டார். இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் டிக்கெட் இருந்துச்சு, இப்போல்லாம் இல்லை அப்படின்னு. நாங்கள் சொல்லக்கூடாது, சொன்னால் நாங்கள் மாட்டிக்குவோம். அப்படியா? சரி. அரசருடைய கான்ஃபரன்ஸ் இதேவா? ஓகே. இது வந்து கான்ஃபரன்ஸ் ஹால். இங்கே அப்படியே நேராக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலாமா? ஹாய், how are you? Inside lock. Oh, thank you. உள்ள ஃபாரினர் இருக்காரு. ஃபாரினர் கூட தான் பேசிட்டு இருக்கேன். அப்படியே பண்ணு. Oh my god. This is called திருட்டுவலி. I'm here. Oh. It's called conference hall. Foreigners are inside, guys. இது வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலா. அரசருடைய மீட்டிங் ஹால் இதுதான். வேற மாதிரி இருக்கு. கான்ஃபரன்ஸ் ஹால். இது வந்து ரங்கராஜர் கோவில். இது வந்து வாட்ச் டவர். ஒவ்வொன்றா காட்டும் உங்களுக்கு. வாங்க. ரங்கராஜர் கோவில் தானே? ஆமாம், ரங்கராஜர் கோவிலுக்காக போகிறோம். அரசர் ஏன் கஞ்சமாக இருக்கிறாரு, படிக்கட்டி எவ்வளோ சின்னதாக வச்சுருக்கிறாரு, இறங்க முடியல. ப்ரோ, மேலே அந்த மணல் மூட்டையெல்லாம் யார் கொண்டு வந்தது? ஐயோ, நம்மளுடைய லோடை தூக்கிட்டு வர்றதுக்கே போதும் ஆகுது. எப்படி தூக்கிட்டு வந்தாங்க? ரங்கநாதரா? ரங்கநாதா கோவில். வாய்க்கு வர்றதெல்லாம் உடனே ஓட்டுறோம் போலகுது. ஷூ கழட்டிட்டு போங்களா? ஆமாம்.
வாட்ச் டவருக்கு கீழே அடியிலையும் போய் பார்க்கலாமா? வாட்ச் டவருக்குள்ளே போகணுன்னா லைட் போட்டு தான் போகணுமா. மின் விளக்கு இருந்தால் மட்டும்தான் வாட்ச் டவர். வா டேய், வேற லெவலில் இருக்கிற வாடா இங்கே. ஆஹா, இங்கே வாங்க ஐயா, இங்கே ஒரு 2000 பேர் தங்கலாங்க. செமையாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒளிராட்டெல்லாம் விளாட்லாம், சூப்பராக இருக்கும். 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து வேறு லெவலில் விளையாடுவாங்க இங்கெல்லாம் வந்தாங்கன்னா. பாருங்க, அல்டிமேட் தான். எங்கே வேணாலும் ஒழிச்சிக்கலாம். இங்கே பாருங்க, சிவரை குச்சி ஓடலாம். ஐயோ, மலையில் வந்ததுலேயே இந்த இடம் தான் சூப்பராக இருக்குது. வாட்ச் டவர் தான். ஏய் மேன், எங்கடா? ஓ, ஆப்போசிட்டில் போயிட்டியா? பார்த்துட்டு வா, செமையாக இருக்குதுல்ல. என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ். அரசர் படிக்கட்டு வைக்க மறந்துட்டுக்கிறாரு வாட்ச் டவருக்கு மேலே. ஸ்டெப்ஸ். சரி, கீழே போய் சாரி. வா, இதுங்க அது ஒரு இவ்வளோதான் இருக்குது. திரும்பவும் நான் கேட்டால் என்ன எல்லோரும் கெட்டவனாக நினைப்பாங்க. கீழே படிக்கட்டு இருக்குது, தலைகீழே எதுக்குங்க படிக்கட்டு? யாராவது தயவு செய்து சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், ஹைட்டு பார்த்தல, தலையில் கம்மாட்டி. இங்கே பாருங்க, வாட்ச் டவர். ஒரு வழி இருந்தால் இல்லை, இதுவும் அடைக்கப்பட்டது. இதுவும் இந்த சைடில் போய் மட்டுமா தான் பார்க்க மாட்டேப்படுது. ஹாய். ஓ, போகும்போது வரும்போது இடிச்சுக்கினே இல்லைப்பா. இங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ராணிக்கோட்டை அது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். இது வந்து கல்யாண மண்டபம். அங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு அழகாக ரவுண்டாக வந்து வெட்டி வச்சுருந்த ஒரு பாறை. அதுதான் வந்து இது அரண்மனையேவான். கிட்டத்தட்ட வந்து 11 அடுக்கு அரண்மனை அங்கே தான் இருந்துருக்குது. போரில் வந்து இடித்து தள்ளியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ராணிக்கோட்டைக்கு போவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு எங்கன்னா இருக்குது. பெரிய பீரங்கி இங்கே இருக்குது பாருங்கள். மாதிரி இருக்குது, கல் தான் இருக்குது, போட்டு அடைச்சி வச்சுக்கிறாங்க. சில்லற பசங்கன்றது கரெக்டாக இருக்கும். மேலே எல்லா இடத்தையும் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஒரு கோவில் வரும்போது காட்டணும் இல்லைங்களா. இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு போகலாம். அந்த கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். கீழே போய் அந்த கோவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் பாரு எல்லாம் ஃபீல் பண்ண போகிறாங்க பாரு. நீ பாரு எவ்வளோ போடு. எப்பா வயசானவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்குறாங்க. நம்ம காலையில் வந்து போகும்போது வந்து இந்த நெற்களஞ்சியம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. கீழே இருந்த நெற்களஞ்சியம் இப்போ பாருங்க ஓப்பனில் இருக்குது. ஓகே, இதை வந்து ஓரளவுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து கீழே அரசருக்கான நெற்களஞ்சியம் போல் இருக்குது. செம்மையாக இருக்குது, அல்டிமேட். தம்பி போகலாமா?
அரசர் குளம், செஞ்சிக்கோட்டையோட குளம். ஐயோ, குகை மாதிரி தான் இருக்கும் படிக்கட்டு. மலை சென்றாலும் துரத்தி வருவேனே. இங்க கூடமாடா உங்கள் காதல் காவியத்தை கிறுக்கி வைப்பீங்களா? முடியலடா சாமி, உங்களுடைய தொல்லை தாங்க முடியல. செஞ்சிக்கோட்டை ஸ்டெப்ஸ் இங்கே இருக்கு. வா, அரசர் ரொம்ப குள்ளமாக இருந்திருப்பாரோ? இவ்வளோ கீழே இருக்குது, தலை இடிக்கும் போல இருக்குது. என்ன இருக்கு? ஓ, இங்க ஒரு ரூம். ஓகே, அது மட்டும் கட் பண்ணிட்டேன். சுற்றி சுற்றி கட்டிருக்காங்க, சுற்றி சுற்றி யாரும். ஆனால் இதெல்லாம் செம்மையாக இருக்குது, அப்படியே செம்ம நைஸாக இருக்குது. இதெல்லாம் எதை போட்டு பூசினாங்கன்னு தெரியல, அவ்வளோ வளவழன்னு இருக்கு. ஒரே காதல் காவியம் தான் எங்கே பார்த்தாலும். ஆமாம், ஆனால் குறியும் தான் ஏறணும். ஏன் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கட்டி வைக்கிறது. இதை கேட்டால் நம்மளை கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. தலம் ஓ, இதுக்கும் மேலே இருக்குதா? சாரி, இதுக்கும் மேலே இருக்கான். ஓ, படிக்கட்டு போகுது. இந்த சைடில் படிக்கட்டு இருக்கா? இல்லை ரூம்? ஒரு ரூமு. டெரஸா? ஓ, ஜாக்கெட்டெல்லாம் கீஞ்சிரும் போல இருக்குது. அம்மா, ஓ, இது படிக்கட்டு அவ்வளோதானா பிரதர்? அவ்வளோதான் பிரதர். காய்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கல்யாண மண்டபம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம். தெரியுதுங்களா? கோப்ரோவில் அந்த அளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் அங்கே மேலேருந்து பார்த்துருக்கலாம்.
சூப்பராக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது அந்த கோயில் வேறு லெவலில் இருந்தது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். கைஸ், நம்ம மேலேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கோவில் இதுதான். என்ட்ரன்ஸ். இன்னமும் இந்த கோவில் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. இன்னும் ஒரு படிக்கட்டு இருக்குதா? மோட்டோ விளாக் பண்ண சொல்கிறான்னா ஆன்மீக சுற்றுலா மாரி. டேய் தம்பி, அந்த கப்பல் ஏறி போயாச்சு சாங் இங்கே தான் எடுத்துருப்பாங்க. இங்கே பார், தெரியுதா? மண்டபம் இங்கே தான் எடுத்துருக்காங்க. கைஸ், கப்பல் ஏறி போயாச்சு. இந்தியன் படம் பார்த்திங்கன்னா, அந்த படத்தில் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே ஒரு சாங் வருது இல்லைங்களா, பயங்கர ஃபேமஸ் சாங், கப்பல் ஏறி போயாச்சு. அந்த சாங் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. மண்டபம். இங்கே ஏதோ ஒரு குளம். வாவ், தண்ணி கிளியராக இருக்குது. அதுலேயும் டஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த செஞ்சிக்கோட்டை வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ராணிக்கோட்டையில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோயில் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதுக்கு யாருன்னா கொஞ்சம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பராமரிப்புக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.